ஸ்டூடெண்ட் காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, காமர்ஸில் பேலன்ஸ் இருக்கிறது பார்க்க போகிறோம். கிரெடிட் கண்ட்ரோல், சரியா? கிரெடிட் கண்ட்ரோலு, அதுக்கப்புறமா லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட், சரியா? லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட், அதேமாதிரி தமிழில் இறுதிநிலை கடனியோர். இன் டைம் ஆஃப் எமர்ஜென்சி எனி பேங்க் இன் இந்தியன் கேன் அப்ரோச் ஆர்பிஐ, சரி? ஆர்பிஐ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட், சரியா? ஆர்பிஐ ப்ரொவைட் தம் கிரெடிட் when other sources of getting credit executed, all bank can obtain loan from RBI and hence it is called lender of last resort அப்படிங்கிறாங்க. இறுதிநிலை கடனியோர். அவசரகால நேரங்களில் இந்தியாவில் எந்த ஒரு வங்கியும் நிதி உதவி பெற இந்திய ரிசர்வ் வங்கியினை அணுகும் போது ரிசர்வ் வங்கி கடன்களை வழங்குகிறது, சரியாப்பா? எமர்ஜென்சி டைமில் இந்தியாவில் எந்த ஒரு வங்கியும், சரி, அவசர நேரங்களில் இந்தியாவில் எந்த ஒரு வங்கியிலையும் நிதி உதவியை பெற இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணலாம்? இந்திய ரிசர்வ் வங்கி அணுகும் போது ரிசர்வ் வங்கி கடன்களை வழங்குகிறது. நார்மலாக நம்ம எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணுறோம்? ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் போய் நம்ம லோன் வாங்குறோம்னாக்கா, அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணாங்க? கடன் கொடுக்குறாங்க. கடன் பெறும் பிற ஆதாரங்கள் தீர்ந்துவிட்ட நிலையில் அனைத்து வங்கிகளும் இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் பெற முடியும், சரி? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கடன் பெற பிற ஆதாரங்கள் தீர்ந்துவிட்ட நிலையில் டாக்குமெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டாக்குமெண்ட்டில் சோர்ஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாக்கா, அப்போ என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிசர்வ் பேங்க்கிட்ட என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கடன் வாங்கிக்கலாம். எனவே இது வங்கிகளுக்கு இறுதிநிலை கடனியோராக விளங்குகிறது. இதுதான் என்னென்ன லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியரிங் ஹவுஸ் சர்வீஸு. RBI ஆக்ட் ஆஸ் கிளியரிங் ஹவுஸ் அண்டு மெயின்டைன் ஏ கிளியரிங் சிஸ்டம் ஃபார் ஆல் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா, சரியா? அதே மாதிரி அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் செக்ஸ் பிரசன்டட் பை எ பேங்க் ஆன் அதர் பேங்க் ரெப்ரசன்ட் த கிளைம் பை தட் பேங்க் ஆன் அதர் பேங்க் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு தீர்வக அமைப்பை இலக்குகிறது, சரி? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க? ஆர்பிஐ கிளியரன்ஸ் சிஸ்டத்தை என்ன பண்ணுறாங்க? அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறாங்க. அப்போ இந்தியாவின் அனைத்து வணிக வங்கிகளும் ஒரு தீர்வக முறையை பராமரிக்கிறது. அதுமாதிரி இந்தியன் பேங்க் ஃபுல்லுமே என்ன பண்ணுறாங்க? ஓகே, கிளியரிங் சிஸ்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the aggregate amount of check presented by a bank and other banks represent the claim by that bank and other bank. Similar claim are made by all the banks and every other bank in the clearing. A net settlement is arrived at the clearing house and accordingly the debit or credit entry is made in their current account. The cash reserve kept by the bank with RBI is utilized for this purpose. Clearing system saves time and eliminate paperwork and other difficult otherwise task involved in interbank settlement. Though the RBI maintain the clearing house system, only 14 clearing houses are owned by the RBI. 840 are managed by SBI and 6 by nationalized bank. Total 860. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வங்கி மற்ற வங்கிகளின் மீது அளித்த காசோலின் மொத்த அளவு மற்ற வங்கிகளின் மீது அந்த வங்கியின் உரிமைக்கோரலை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறாங்க. இதை என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பேங்க் மேலே இன்னொரு பேங்க் என்ன பண்ண கிளியரிங் கொடுத்துருக்காங்கனாக்கா, அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு உண்டான உரிமையை என்ன பண்ணுது? உரிமைக்கோரல், சரி, உரிமையை என்ன பண்ணாது? நிலைநாட்டுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வங்கியின் உரிமைக்கோரலை பிரதிபலிக்கிறது. இது போன்ற உரிமைக்கோரல்கள் அனைத்தும் வங்கிகளும் மற்ற வங்கிகள் மீது தீர்வுக்காக ரிசர்வ் வங்கியிடம் முன் வைக்கப்படுகிறது. அதே மாதிரி எல்லா ரிசர்வ் பேங்க்கிட்டையும் என்ன பண்ணுறாங்க? இது மாதிரி ரிசர்வ் பேங்க்கிட்ட மட்டும் இல்லாமல் அதர் பேங்க்ஸ்டையும் என்ன பண்ணுறாங்க? இந்த கிளியரன்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுங்கன்னு முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அதற்கெனாக பற்று அல்லது கடன் பதிவு அந்தந்த வங்கியின் நடப்பு கணக்கில் ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்படும், சரி? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டெபிட் ஆர் கிரெடிட் என்ட்ரி என்ன பண்ணாங்க? கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணாங்க? ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க.
ரொக்க இருப்புகள் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பர்பஸ்க்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா யூஸ் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு தீர்வக முறையானது நேரத்தை சேமிக்கிறது. அந்த கிளியரிங் சிஸ்டம் வந்து டைம் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப வந்து சேவ் வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றும் வங்கிகள் இடையேயான தீர்வக சம்பந்தமான மற்றும் கடினமான பணிகளை தவிர்க்கிறது. ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க்கை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கிளியர் வந்து பண்ணுது. அனைத்து தீர்வக முறைகளை நாட்டின் அனைத்து தீர்வக முறைகளையும் பராமரிக்கின்றனர். இந்திய ரிசர்வ் வங்கி மொத்தம் 14 தீர்வக மையங்களை மட்டுமே தன்னகத்தை கொண்டுள்ளது. சரியா? 860 அதேமாதிரி 14 தீர்வக மையங்களை என்ன பண்ணுது தாண்ட வந்து வச்சுட்டு இருக்குதுங்க. அதே பாரத் ஸ்டேட் வங்கி மூலம் 840 தீர்வகங்களை, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி மூலம் 6 தீர்வகங்களை நடத்துகிறது. சரியாப்பா? 6 தீர்வகங்களை என்ன பண்ணுது, 6 நேஷ்னலைஸ்டு பேங்க் வந்து என்ன பண்ணுது, டோட்டலாக 860 என்ன பண்ணுது அதை வந்து நடத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கஸ்டோடியன் ஆஃப் என்னது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். தி ஆர்பிஐ மெயின்டைன் ஏ ரிசர்வ் ஆஃப் கோல்டு அண்டு ஃபாரின் கரன்சி. வென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஆர் inadequate for meeting balance of payment problems, it borrow from the International Monetary Fund IMF. சரியா? It also administrator exchange control of the country and enforce the provision of Foreign Exchange Management Act 1999. Development and maintenance of foreign exchange market in India is also the functions of RBI. அதே மாதிரி அந்நிய செலவாணி இருப்புகளின் பாதுகாப்பாளர். தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களின் இருப்புக்களை இந்திய ரிசர்வ் வங்கி பராமரிக்கிறது. அதேமாதிரி கோல்டு. சரியா? கோல்டு அதேமாதிரி ஃபாரின் கரன்சி யார் வந்து மெயின்டைன் பண்ணுறா, ஆர்பிஐ. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்நிய செலவாணி இருப்புக்கள் போதுமானதாக இல்லாத போது நாட்டின் செலுத்து சமநிலையை பராமரிக்க பன்னாட்டு நாணய நிதியிடம் இருந்து கடன் பெறுகிறது. அதேமாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து நம்மள்ட்ட வந்து பேலன்ஸ் வந்து இல்லைன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட போய் பாரோ வந்து பண்ணுறாங்கன்னு போய் ஐஎம்எஃப்னு என்னது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. சரியா? அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறாங்கன்னா பன்னாட்டு நாணய நிதி தமிழில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போய் கடன் வந்து வாங்குறாங்க ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேஷன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999 விதிகளை அமுல்படுத்துதல் மற்றும் அந்நிய செலவாணி பரிமாற்றத்தை கட்டுப்படுத்தல் போன்ற பணிகளை செய்கிறது. சரி, 1999 பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, இந்த விதிமுறைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பண்ணுறாங்க, அது மாற்றுறதில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனில் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறாங்க. அந்நிய சந்தையை செழுமைப்படுத்தும் பராமரிப்பும் இந்திய ரிசர்வ் வங்கியின் மற்றொரு கடமையாகும். அதேமாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் டெவலப்மெண்ட் பண்ணுறதும் அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு. இது வந்து யாரோட ஒர்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐயோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. இந்த ஆர்பிஐ மேனேஜ் த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆஃப் த rupee in order to facilitate Indians foreign trade and payment. It ensures that normal short-term fluctuation in trade do not affect the exchange rate அப்படிங்கிற அந்நிய செலவாணி விகிதத்தின் பராமரிப்பு. இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் பணம் செலுத்தும் வசதிக்காக இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாயின் அந்நிய செலவாணி மதிப்பை பராமரிக்கிறது. சரி, இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆஃப் த ருப்பி. சரியா? அது ஃபாரின் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்க, ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறாங்க, என்ன வேல்யூங்கிறத மேனேஜ் வந்து பண்ணுறாங்க. பேமெண்ட் வந்து பண்ணும்போது என்னங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து மேனேஜ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் அண்டு பப்ளிகேஷன் ஆஃப் அத்தன்டிக் டேட்டா. It has also been entrusted with the task of collection and compilation of statistical information relating to banking and other financial sector of the economy. RBI monthly bulletin, annual report and various committee report contain treasurers of authentic data அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நம்பகத்தன்மையுள்ள தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீடு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
மேலும் இது வங்கியியல் மற்றும் பொருளாதாரத்தின் பிற பிரிவுகளுடன் தொடர்புடைய புள்ளி விவரங்கள் தகவலை சேகரித்து மற்றும் தொகுத்தல் ஆகிய பணிகளை செய்கிறது. சரியாப்பா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, வங்கியல் மற்றும் பொருளாதாரத்தின் பிற பிரிவுகளுடன் தொடர்புடைய புள்ளி விவரங்களை தகவலை சேகரித்தல் மற்றும் தொகுத்தல் ஆகிய பணிகள் செய்கிறது. பேங்க்கு அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் லெவலில் எந்த இது வந்திருக்கோ, சரியா, ஃபினான்ஷியல் செக்டர் ஆஃப் எக்கனாமி, சரியா, அந்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல பேங்க் அண்டு அதர் ஃபினான்ஷியல் செக்டர் ஆஃப் த எக்கனாமி. இந்த ரிலேட்டாக வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டாட்டிக்கலாக வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கலெக்ட் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்திய ரிசர்வ் வங்கியின் மாதாந்திர அறிக்கை, வருடாந்திர அறிக்கை மற்றும் பல்வேறு குழு அறிக்கைகள் போன்ற நம்பகத்தன்மையுள்ள விவரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளனர். அதேமாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டு, இயர்லி, சரி, இது மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த கமிட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கமிட்டிக்கு உண்டான நம்பகத்தன்மையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன். The RBI perform a wide range of promotional functions to support national objective. இந்திய ரிசர்வ் வங்கியானது தேசிய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவாக மேம்பாட்டு செயல்பாடுகளை செய்து வருகிறது. சரி, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்க, ரிசர்வ் வங்கியானது தேசிய நோக்கங்கள்னாக்கா நேஷனல் எய்ம் என்ன, ப்ரொமோஷன் என்னமோ அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆப்ஜெக்டிவை வந்து அடைகிறதுக்கு உண்டான என்னது ப்ரொமோஷன் ஃபங்க்ஷனுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஹெல்ப்பாக வந்து இருக்கிறாங்க, சப்போர்ட்டாக வந்து இருக்கிறாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு, நியூட்ரிங் பேங்கிங் ஹேபிட் அமாங் த பப்ளிக். பொதுமக்களிடையே வங்கி பழக்கத்தை வளர்ப்பது. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் RBI டு மெயின்டைன் த பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் இன் த பேங்கிங் சிஸ்டம். இட் protect the depositor interest and aim at providing cost effective banking service in order to include more people to avail banking service. It has also taken up the task of exceeding the banking system territorially and functional to the unbanked area அப்படிங்கிறாங்க. பொதுமக்களிடையே வங்கி பழக்கத்தை வளர்ப்பது. வங்கி முறையின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை பேணி காப்பது இந்திய ரிசர்வ் வங்கியின் பொறுப்பாகும். மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை வந்து வங்கி மேலே ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்துறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்திய ரிசர்வ் வங்கியின் பொறுப்பு. குறைந்த செலவில் வங்கி சேவை பெறுதல், வங்கி வாடிக்கையாளரின் வைப்புகளை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் மேலும் அதிக நபர்களை வங்கி சேவை பயன்படுத்த உதவுகிறது. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, லோவர் ப்ரைஸில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சர்வீஸை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட என்ன டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். அது இது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடவடிக்கை மூலமாக அதிக நபர்களை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இதில் வந்து தக்க வச்சுக்கிறாங்க, வங்கி சேவை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து தூண்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வங்கி சேவைகளை வங்கிகள் இல்லாத பகுதிகளுக்கும் பிராந்தியங்களுக்கும் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை அது மேற்கொள்கிறது. அதே ரீஜனல் லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஏரியா அன்பேங்க்டு ஏரியா லெவலில் இதை வந்து கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து ட்ரை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு கிரீவ்னஸ் செட்டில்மெண்ட் மெஷர். RBI has appointed 20 up to 2017 banking ombudsman in 20 state capital. Banking ombudsman scheme is a speedy and inexpensive form of resolution of customer complaint relating to certain service rendered by bank in India அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி குறைதீர்வு நடவடிக்கைகள். இந்திய ரிசர்வ் வங்கி 20 வகை குறைதீர்ப்பு ஆணையாளர்களை 20 மாநில தலைநகரங்களில் 2017 வரை நியமித்துள்ளது. 20 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிரீவ்னஸ் செட்டில்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறைதீர்ப்பு மன்றங்களை என்ன பண்ணியிருக்காங்க 20 மாநிலங்களை 2017 அமைச்சிருக்கிறாங்க. ஆணையாளர்களே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்து அவங்கள வந்து அப்பாயின் வந்து பண்ணியிருக்காங்க RBI. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வங்கி குறைதீர்ப்பாளர் திட்டம் 1995 முதல் சில சேவைகளுக்கு வாடிக்கையாளர் புகார்களை தீர்ப்பதற்கு வழிபடுகின்ற விரைவான மற்றும் குறைந்த செலவு சேவையாகும். அதேமாதிரி இந்திய வங்கி குறைதீர்ப்பாளர்கள்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னது இந்த கிரீவ்னஸ் நேற்று நம்ம
நம்ம வந்து கன்சியூமர் கோர்ட்டில் வந்து ஏதாச்சும் வந்து கன்சியூமர் குட்ஸை வந்து வாங்கும்போது ஏதாச்சும் ஒரு தவறு ஏற்பட்டால் அதை கிரீவனஸ் வந்து கன்சியூமர் கோர்ட்டை போய் நம்ம தீர்வு வந்து கேட்போம். அது மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, பேங்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சர்வீஸ் ஸ்கீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, குறைந்த செலவில் விரைவாக மற்றும் குறைந்த செலவு சேவையை வந்து வாடிக்கையாளர்கள் புகார்களை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு எப்போ வந்து கொண்டு வந்தாங்க, 1995 முதல் என்ன பண்ணாங்க, இந்த சேவை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கன்சியூமர் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த வாடிக்கையாளர் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்டமர் என்ன பண்ணிக்கலாம், தன்னோட கம்ப்ளைண்ட்டை வந்து இது மூலமாக கொடுத்து இந்த பேங்க் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், தன்னோட கம்ப்ளைண்ட்டை என்ன நம்மளுக்கு வந்து குறைபாடு வந்திருக்கோ அதை வந்து சரியான முறையில் என்ன பண்ணிக்கலாம், தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க.